இயேசுவிற்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலையில் விடிந்ததுமே சூரியன் எப்படி பிரகாசமாக உதித்து வருகிறதோ அதே போல் நம் முகமும் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து விழிக்கிறோம். பார்த்தீங்களா, நிறைய பேர் ஃபோனை எடுத்து பார்த்து விழிப்பாங்க. சில பேர் அவங்களுடைய பிடித்தமான நபர்களுடைய முகத்தில் முழிப்பாங்க. ஆனால் நாம் யாருடைய முகத்தில் விழிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் நாம் விழித்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த நாளை நாம் துவங்குகிறோம் இல்லையா? அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய முக பிரகாசம் அப்படியாக இருக்குமாமா. ஆனால் பாருங்கள், சிலருடைய முகத்தில் மட்டும் ஒரு சின்ன சோர்வு காணப்படுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா? பாருங்கள், சிலர் ரொம்ப போல்டாக இருப்பாங்க, திடகாத்திரமாக இருப்பாங்க. யாராவது ஒருவர் அவர்களை நோக்கி விரலை நீட்டி இப்படியாக சில வார்த்தைகளை சொன்னால் கூட அது நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். பாருங்கள், நான் இப்போது யாரோ ஒருவரை பார்த்து நான் அவரை நாய் என்று சொல்லி திட்டுகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி திட்டக்கூடாது. ஆனால் சொல்லுகிறேன் என்றால் அவர் நாயாகி விடுவாரா? என்னை யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லி திட்டுறாங்க, தரக்குறைவாக பேசுகிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா அது உண்மையாகி விடுமா? இல்லை இல்லைங்களா? நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? அவருடைய செல்ல பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் இல்லைங்களா? எப்பொழுதுமே நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு ஒரு மூலையிலே முடங்கி கொள்ளக்கூடாது. நாம் எப்பொழுதுமே நம்மை தாழ்த்துகிறோம் என்று சொன்னால் இயேசுவிற்கு முன்பாக தான் நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஆனால் பாருங்கள், இப்போது நம்மளை நாமே தாழ்த்தி கொண்டு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை போச்சு, என்னை இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு அவமானப்படுத்துகிறாங்க, என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க, நான் ஒரு முயற்சி பண்ணுறேன், ஒரு சின்ன காரியம் செய்கிறேன், இதெல்லாம் இவனால் எங்கே முடிய போகுது, இதை இவ எங்கே செய்ய போகிறா, நான் ஒரு புதிய காரியத்தை சொல்கிறேன் பிரதர், இப்படி போய் இதை செய்யலாமே, இது நல்லா இருக்குமே, நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்குமே, இப்போது இதை செஞ்சால் நல்லா இருக்குமே, இது என்னால் முடியும், என்னை நம்புங்க, இதை என்னால் படிக்க முடியும், இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் முடியும்னு சொல்கிறேன். ஆனால் யாரும் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க பிரதர், அடப்போடாமா அடப்போடா அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையை நிராகரிக்கிறார்கள். அது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய இருதயத்தில் ஊசி தைக்கிற மாதிரி இருக்கிறது, என்னை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு நினைத்து கொண்டு இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு விதமான அவமானம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்போம், நாம் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருப்போம், நம்ம எப்போடா எதிலடா தவறுவோம், எப்போ எதில் விழுவோம்னு சொல்லி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கும். உங்களை சுற்றி அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா? நண்பர்கள் என்ற பேரில், உறவினர்கள் என்ற பேரில், பரவாயில்ல, அப்படி இருக்க தான் செய்வாங்க. அதை நம்ம சகித்து கொள்ள வேண்டும். நம்மளை சுற்றி எப்போ இவனுடைய சரிவு இருக்கும், எப்போ இவனுடைய வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டிருக்கும், ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், நல்லா இருந்திருப்பீங்க, ஒரு சின்ன சரிவு. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர் சரிவுகள். பார்த்திங்கன்னா எள்ளி நகையாடுவாங்க பாருங்கள், பரியாசம் பண்ணுவாங்க, பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அது தேராது, அவன் அவ்வளவுதான், எனக்கு தான் தெரியுமே, இவன் முன்னாடி எப்படின்னு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஆகாத பேச்சுக்கள் நிறைய பேசுவாங்க. என்னுடைய திருமண காரியத்தில் நான் ரொம்ப தவறி போனேன். சண்டை சச்சரவுன்னு சொல்லி தம்பதிகள், என்னுடைய மனைவியை விட்டு நான் பிரிந்திருந்தேன். பேசியவர்கள் ஏராளம். எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு கேட்டு விட்டு போனார்கள், என்னப்பா இப்படி ஆயிடுச்சாமே அப்படின்னு. என் முன்னாடி ஒன்று பேசுவார்கள், எனக்கு பின்னாடி ஒன்று பேசுவார்கள். சொன்னாங்க, நான் சில காரியங்களை கேள்விப்பட்டேன். அதனால் அந்த காரியமெல்லாம் நம்முடைய மனதை தைக்கும் பாருங்கள். எப்போடா விழுவான், எப்போடா விழுவான், எப்போடா விழுவான்னு. ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம அந்தளவுக்கு உயரத்திலும் இருக்க மாட்டோம். பாருங்கள், அம்பானி அதானிக்கு கூட அவ்வளோ எதிரிகள் இருக்க மாட்டார்கள். நாம் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி அதை எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேர் உண்டு. அதை பார்க்க துடிக்கிற கண்கள், அந்த சங்கதி, அந்த செய்தியை கேட்க துடிக்கிற காதுகள் அநேகம் இருப்பதுண்டு இல்லைங்களா? இந்த மாதிரி வீணாக நம்முடைய வீழ்ச்சியை பார்ப்பதற்காக அநேக சத்துருக்கள் எழும்புவதுண்டு. ஒரு பக்தன் சொல்லுகிறான் வேத புஸ்தகத்தில் பாருங்கள், மீகால 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம படிக்கலாம். எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்ருவே,
எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தை, எப்படியான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதில் இருந்து நம்மளுடைய வாயின் வழியாக விசுவாச வார்த்தைகள் வெளிவர வேண்டும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயத்திற்குள்ளேயே சோர்வு, கவலை, வேதனை, அவமானம், துக்கம், நெருக்கடி, அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நிரம்பி 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 நீங்கள் முடங்கி போய் படுத்திருந்தா வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஐயோ போங்கப்பா, அச்சோ போங்கப்பா, என்னால் முடியாதுப்பா, ஐயோ பிரதர் என்னால் பேச்சு கேட்டு தாங்க முடியல பிரதர், என்னை மட்டும் ஏன் பிரதர் எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க பிரதர், நான் யாருக்கு என்ன செஞ்சேன் பிரதர், ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படித்தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் இன்று கவலை கொள்ளக்கூடாது. நீங்கள் விசுவாச அறிக்கையினாலே இதை ஜெயம் எடுக்க வேண்டும். நான் சாதிக்க பிறந்தவன், நான் மேற்கொள்ள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். அதனால் நம்ம இப்போ ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கையினாலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாச அறிக்கையோடு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எந்த நிபச்சொற்களும் என்னை ஒன்றும் செய்யாது, எந்த அவமான வார்த்தைகளும் என்னை ஒன்றும் செய்யாது, நீர் என்னோடு இருக்கிறீர், நான் எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்கி எடுக்க கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர், என் பெயரை பெருமைப்படுத்த நீர் என்னோடு இருக்கிறீர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், எழுந்திருப்பான், எழுந்திருப்பான். உமது கரத்தை பிடித்து நான் எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எழுந்திருக்கிறேன், இந்த சறுக்கலிலிருந்து நான் எழுந்திருக்கிறேன். நீர் என்னை மீட்டு கொண்டதற்காகவும் என் தலையை நிமிரச் செய்கிறதற்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.